மற்றொன்று, கட்சியை விட்டு விலகி இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய பாபு அவர்கள் கட்சியிலே இணைந்த பிறகு வெளியிலே வந்து செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது, செய்தியாளருடைய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துவிட்டு அவராகவே இன்னும் ஒன்றை சொல்கிறேன் என்று ஒரு செய்தியை பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தலைவர் எழுச்சி தமிழருக்கும் தான் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருப்பதாகவும் 2016ஆம் ஆண்டுக்கு முன்பு அவருடைய கூற்றுப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தியே செய்தித்தாள்களிலோ அல்லது ஊடகங்களிலோ வராதது போன்றும், அதற்கு பிறகு அவருடைய முனைப்பினால் தொடங்கப்பட்ட அவருடைய முனைப்பினால் தொடங்கப்பட்ட வெளிச்சம் தொலைக்காட்சி வந்ததற்கு பிறகுதான் தலைவர் எழுச்சி தமிழரை பற்றியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றியும் செய்திகள் ஊடகங்களில், உங்களை போன்ற ஊடகங்களில் 2016க்கு முன்பு உங்களை போன்ற ஊடகங்களில் பதிவு செய்யவில்லை என்பதாகவும், செய்தித்தாள்களில் செய்திகள் வருவதில்லை என்பதாகவும் அதற்கு பிறகுதான் வந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு 100% அனைத்து நிகழ்ச்சியிலும் லைவ் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, சேட்டலைட் உரிமை கம்பெனி என்னுடைய கம்பெனி, அவர் சொல்லியிருக்கக்கூடியது, அவர் பேசியது, சேட்டலைட் உரிமை கம்பெனி என்னுடைய கம்பெனி, சேட்டலைட் கம்பெனிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, என்னுடைய சொந்த பணத்தில் வாங்கப்பட்ட சேனல் அது. இங்கே தான் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். சேட்டலைட் உரிமை சேனல், இதை வந்து அப்படியே நான் விட்டுட்டு போகிறேன்ற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2010-11ஆம் ஆண்டு காலத்திலிருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கென்று ஒரு ஊடகத்தை தொடங்க வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ச்சியாக அதற்கான பணிகளிலே ஈடுபட்டார். இன்னும் கூட குறிப்பாக அவருடைய பொன்விழா பிறந்த நாளை கட்சியின் ஊடகத்திற்கான ஒரு முதலீட்டை தேடுவதற்கான ஒரு நிகழ்வாக ஒருங்கிணைத்து பல்வேறு ஊர்களுக்கு சென்று கட்சி தோழர்களிடத்தில் அவருடைய பங்களிப்பை பெற்று இந்த வெளிச்சம் என்கின்ற ஊடகத்தை தொடங்குவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டார். அதன் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு வெளிச்சம் தொடங்கப்பட்டது. இந்த வெளிச்சம் தொலைக்காட்சி என்பது பிராண்ட் நேமாக இருந்தாலும் அதை தொடங்கியிருக்கக்கூடிய நிறுவனம் மருதம் என்கின்ற நிறுவனத்தின் மூலமாக அது தொடங்கப்பட்டது.